ஜஸ்டிஸ் கர்னல் பேசுகிறேன். ஆன்டி கரப்ஷன் டைனிங் பார்ட்டியுடைய சேர்பர்சன் ஜஸ்டிஸ் கர்னல் பேசுகிறேன். வருடம் 2026 தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தலில் ஆன்டி கரப்ஷன் டைனிங் பார்ட்டி போட்டியிடுது. எனக்கு என் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பறிச்சு நாங்கள் சட்டசபைக்கு சென்று சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் லஞ்சம் வாங்கத்தை பற்றி பேச இருக்கின்றோம் ஆதாரங்களோடு. நாங்கள் சட்டசபைக்கு சென்று ஹைகோர்ட்டு நீதிபதிகள் லஞ்சம் வாங்கத்தை பற்றி ஆதாரத்தோடு பேச இருக்கின்றோம். சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் பெண்களை கற்பழிச்சதை பற்றி ஆதாரத்தோடு பேச இருக்கின்றோம். ஹைகோர்ட்டு நீதிபதிகள் பெண்களை கற்பழிச்சதை பற்றி ஆதாரத்தோடு நாங்கள் சட்டசபையில் பேச இருக்கின்றோம். அன்னமுட்ட நேசர்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருங்க, எங்களுக்கு வாக்களிங்க. உங்களுக்கு நன்றி பலமுறை. இப்போ யாரெல்லாம் கற்பழிச்சாங்கிறது நான் சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி ஆடியோ வீடியோலாம் போடுறேன், கெட்ட வார்த்தைலாம் போடுறேன். அன்னமுட்ட நேசர்களுக்கு ஒரு கோவம் வந்து கண்ணன் கெட்ட வார்த்தை பேசுகிறான்ட்டு. கெட்ட வார்த்தை பேசுகிறேன், என்ன அது கெட்டது நடக்குது, கெட்ட வார்த்தை பேசுகிறோம். இப்போ அதனால் என்ன பஞ்சாயத்தோ உன் கப்பலுக்கு வந்துச்சு, என் கப்பலுக்கு வந்துச்சு. சரி, உனக்காக நான் நாகரிகமான முறையில் பேசுகிறேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தலைமை நீதிபதியாக இருந்தவன் சதாசிவம், பி சதாசிவம். அவன் வந்து கேரளாவுக்கு கவர்னராக இருந்தான். அவன் என்ன பண்ணான், நிர்மலா ராணின்னு ஒரு திருச்சிக்கார அட்வொகேட்டை ஆசை சொல்லி ஒன்று ஹைகோர்ட் ஜட்ஜை ஆய்க்கிறான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை இவர் கெடுத்துட்டார். இன்டர்கோர்ஸ் படித்தார், தகாத முறையில் படித்தார். தொடர்ந்து அதன் பிறகு அவன் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கும்போது ஜெயந்திங்கிற பொண்ணை வந்து சேம்பரில் கற்பழிச்சிட்டார். பல முறை கற்பழித்தான். அப்புறம் நீலாவேணின்னு ஒரு பொண்ணை சேம்பரில் கற்பழித்தான். அதன் பிறகு காமாட்சிங்கிற ஒரு லேடியை கற்பழித்தான். இதுமாரி பல பேர்த்த கற்பழிச்சுக்கிறான். எனக்கு தெரிஞ்சது ஆதாரம் இந்த 4. அதுக்கு நான் சட்டசபையில் பேசணும், எனக்கு வாக்களித்து வெற்றி பறிச்சேன்னு நான் சட்டசபைக்கு போய் சொல்கிறேன். ஹைகோர்ட் ஜட்ஜி இவன் சாமுதார அவன் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கும்போது 3 பெண்களை கற்பழித்தான். ஒரு பெண்ணு பேர் என்ஜி கலைச்சந்திர அட்வொகேட், இன்னொரு லேடி பேர் குமாரி அட்வொகேட் குமஸ்தா, இன்னொரு லேடி ரூம் கூட்டுறவங்க. இவங்க 3 பேரும் சேம்பர்லேயே கற்பழித்தான் ஹைகோர்ட்டில். இது நான் சட்டசபையில் பேசுனேன், எனக்கு போட்டு போடுறேன். அதே பிறகு ஹைகோர்ட் ஜட்ஜி எஸ் மணிக்குமார் அவன்கிட்ட வேலை பார்த்த துர்காங்கிற பொண்ணை கற்பழித்து ஒரு குழந்தை கொடுத்துட்டான். இதுக்கு ஆதாரம் எனக்கு இருக்குது. அவன் என்ன பண்ணால் ஒரு கோர்ட்டு ஸ்டாஃபு ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் அந்த அம்மாவை வந்து ரூமுக்கு ஃபைலில் கையெழுத்து வந்து அப்படியே சோபாவில் மல்லாத்தி கற்பழிச்சிட்டான். இதுமாதிரி நீதிமன்றம் கற்பழிச்சா என்ன வருது? அதே போல் ஹைகோர்ட் ஜட்ஜி டி முருகேசன் என்ன பண்ணால் கோகிலாவேணின்னு ஒரு அட்வொகேட்டை சேம்பரில் கற்பழிச்சிட்டான். அதான் அந்த ஆர்டர் போடுறேன், இந்த ஆர்டர் போடுறேன், அந்த ஜட்மெண்ட் போடுறேன், அந்த ஜட்மெண்ட் போடுறேன், நீ 3 கோடி சம்பாதிச்சுக்க, நீ 3 கோடி லட்சம் சம்பாதிச்சுக்க, எடுத்து படுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவன் பண்ணிட்டான். அதெல்லாம் கோர்ட்டில் தான் கற்பழிட்டு நடக்கும். அப்புறம் கோர்ட் ஆஃபீஸு கயல் விழுங்கிற அது கோர்ட்லேயே பொண்டாட்டி மாரி வச்சுக்கிட்டான். எல்லாம் பொண்டாட்டி மாரி தான் வச்சுக்கிறது, கற்பழிக்கிறது இதான். அதான் நீதிமன்றத்துக்கு வருவதை தவிர்த்து கொள்ளுங்க. இங்கே லஞ்சம் வாங்கிறது, பெண்களை கற்பழிக்கிறது, நட்சத்திர ஓட்டில் ரூ போடுறது, வெளிநாட்டு பிராந்தி குடிக்கிறது, இதெல்லாம் போட்டு ஒரு நீதி அரசு இவர் நீதி அரசை கடவுளுக்கு அடுத்த சாணம் இங்கே பண்ணுற அண்ணையெல்லாம் நான் புட்டு வைக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணால் நாகமுத்துன்னு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி இருந்தான், எஸ் நாகமுத்து. மாங்காடு ஜெயராவை சேம்பரில் கற்பழிக்கிறான். அப்புறம் ரம்யா சுமதிங்கிற ஒரு அட்வொகேட்டு சேம்பரில் கற்பழிச்சான். இப்படி ஆதாரத்தோடு தான் பேச போகிறேன் சட்டசபை. அண்ணன் மட்டும் கை சகோதரிகள் தயவுசெய்து என்னை கை விட்டாதீங்கம்மா, உங்களுக்காக தான் நான் போராட்டிக்கிறேன். உங்களை கற்பழிச்ச நீதிபதிகளை வந்து நான் விட மாட்டேன், அவங்கள ஜெயிலில் தள்ளிட்டு தான் மாதிரி அவளை பார்ப்பேன். அதன் பிறகு டி முருகேசன் ஆச்சா, இவன் துரசாமி ஒரு ஜட்ஜி இருந்தான். அவன் பிஏ சேம்பரில் டெய்லி காலையும் கற்பழிக்கிறது. அவனுக்கு ஆதாரம் இருக்குது, அது நான் சட்டசபையில் பேசுகிறேன். கல்யாண சுந்தர்னு ஒரு ஜட்ஜி இருக்கிறான். அவனு பிஏ வந்து காலையும் சேம்பரில் கும்புறான், கற்பழிக்கிறான். தமிழ்வாணன் ஒரு ஜட்ஜி இருக்கிறான். அவன் என்ன பண்ணான், அவன் கோர்ட் சாப்பை வந்து சேம்பரில் போட்டு கும்புறுனா கற்பழிச்சிட்டான். இதுதாங்க கேஸு. எம்இ முரளிதரன் ஒருத்தனுங்கிறான். எம்பி முரளிதரன் அவன் ஒரு பிஏவை கற்பழித்தான்,
ஒரு ப்ரைவேட் டைப்பிஸ்ட் அது இப்போ அட்வொகேட் ஆகுது, அவங்க 2 பேர்த்தையும் கற்பழித்தான். இது பர்டிகுலர் பூரா சைதாப்பேட்டில் 11th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்குது. கேஸ் நம்பர் சிசி நம்பர் 894/2021. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சஞ்சய் கிருஷ்ணன் கவுல் ஒரு சிஸ்டர் ஜட்ஜை கற்பழித்தான். புஷ்பா சத்யநாராயண ஜட்ஜி சேம்பரில் கற்பழித்தான். ஒரு பிஏவை சேம்பரில் கற்பழித்தான். எம்எம் சுந்தரேசன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி என்ன பண்ணால் அவன் ஒரு பிஏவை கற்பழித்தான் கோர்ட்டு ஸ்டாஃபர். பர்டிகுலராக சதைப்பட்ட கோர்ட்டில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ரஞ்சன் கோகோய் என்ன பண்ணால் அல்கா ராணின்னு சுப்ரீம் கோர்ட் ஸ்டாஃபை கற்பழித்தான். இது மாதிரி முதல்ல கற்பழிக்கிற விஷயத்த பேசுகிறேன், அது பிறகு லஞ்சம் வாங்குற விஷயத்த பேசுகிறேன். வாக்காளர் பெருமக்களுக்கு மீண்டும் வணக்கம் பலமுறை, நன்றி பலமுறை. வருகின்ற 2026 சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டுக்கு நாங்கள் போட்டியிடுகின்றோம். எனக்கு எங்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நாங்கள் தொடர்ந்து நீதிபதிகள் கற்பழிப்பு தொடர்ந்து நாங்கள் சட்டசபையில் பேச இருக்கின்றோம். 20 லட்சம் கோடி லஞ்ச பணம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியிலிருந்து ஹைகோர்ட் நீதிபதியிலிருந்து நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம். அதனால் மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. லஞ்சத்தை ஒழிக்கணும், ஜாதி வரி ஒழிக்கணும், சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பதவியில் ரிசர்வேஷன் கொண்டு வரேன், ஹைகோர்ட் நீதிபதி பதவியில் இடஒதுக்கீடு கொண்டு வரேன் எல்லா சமுதாயத்துக்கும். நான் 2 முறை ஜெயிலில் போட்டது நீதிபதி கற்பழிச்சாருன்னு சொன்னால் அதனால் ஜெயிலில் போட்டாங்க. நீதிபதிகள் லஞ்சம் வாங்கினான்னு சொன்னால் அதனால் ஜெயிலில் போட்டாங்க. இருந்தாலும் நான் தொடர்ந்து போராட்டிக்கிறேன் நாட்டு மக்களுக்காக. நான் நாட்டு மக்களுக்காக லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு, ஜாதி வரி ஒழிக்கிறதுக்கு, சமத்துவத்தை நிலைநாட்டுறதுக்கு, கம்யூனல் ஹார்மோனியை செலுத்தல் பண்ணுறதுக்கு, சட்டத்தின் நீதியை பாதுகாக்கிறதுக்கு, 144 கோடி மக்களும் அமைதியாக வாழ வைக்கிறதுக்கு நான் போராட்டிருக்கிறேன். இதை தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். இன்னும் நீதிபதிகளுக்கு கூட்டி கொடுப்பாரு. அட்வொகேட் ஜெனரல் கே சுப்ரமணியம் இருக்கிறாரு. அவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுப்பாரு, ஹைகோர்ட் நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுப்பாரு. இவனே ஜட்மெண்ட் எழுதி கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுவான். பல கோடி கிளைண்ட் வாங்கிடுவாங்க, அதை ஷேர் பண்ணிப்பாங்க. ஏழை பாடகை எங்கே போவான் நீதிக்கு? நீ எப்போ